இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களும் நம்மை பார்த்து பின்பற்றி வரக்கூடிய சாதனை அது. பெண்களின் சுயமரியாதை, பொருளாதார சுதந்திரம், தன்னம்பிக்கை ஆகியவை இந்த உரிமை தொகையால் கூடியிருக்கு. இப்படி பெண்களின் முன்னேற்றம் ஒரு பக்கம்னா, பெண்களுடைய உடல் நலனுக்காக நிறைய திட்டங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதில் சிறப்பான திட்டம் இன்று என்னால் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கருப்பை வாய் புற்றுநோயை தடுக்க 14 வயதுடைய பெண் குழந்தைகளுக்கு HPV தடுப்பூசியை அரசு செலுத்துறது தான். கடந்த ஆண்டு பட்ஜெட்டில் இதை அறிவித்து அதுக்காக 36 கோடி ரூபாய் ஒதுக்கணும். பல பெண் மருத்துவர்கள் சோசியல் மீடியாவில் இந்த திட்டத்தை வரவேற்று பாராட்டி எழுதியிருந்தாங்க. 3,38,649 பெண் பிள்ளைகளுக்கு இந்த தடுப்பூசி செலுத்தப்பட்டிருக்கு. முதற்கட்டமாக 4 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய 30,209 மாணவிகளுக்கு இந்த தடுப்பூசியை செலுத்த போகிறோம். மேலும் மார்பக புற்றுநோய் உள்ளிட்ட புற்றுநோய்களை தொடக்கத்திலே கண்டறிய தமிழ்நாடு முழுக்க 38 நடமாடும் மருத்துவ ஊர்திகளை வெலன்ஸ் ஆன் வீல்ஸ் என்ற பேரில் கடந்த நவம்பரில் தொடங்கி வச்சிருக்கிறேன். பெண்களுக்கு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய புற்றுநோய்க்கான தரமான சிகிச்சை வழங்க காஞ்சிபுரத்தில் அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் மருத்துவமனை 120 கோடி ரூபாய் செலவில் பெரிய அளவில் தரம் உயர்த்தப்பட்டு வருது. காவலன் SOS மொபைல் செயலி உள்ளிட்ட மூலமாக பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்கிறோம். முழுக்க நம்ம திராவிட மாடல் அரசினுடைய திட்டங்களோட ஒத்துப்போகக்கூடிய குறிக்கோள்களை இந்த தமிழ்நாடு மகளிர் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டம் கொண்டிருக்கு. அதனால தான் இந்த உச்சி மாநாட்டுக்கு அழைப்பாளராக இல்லாமல் உங்களில் ஒருத்தனா, இன்னும் சொன்னால் ஒரு பார்ட்னராக நான் வந்திருக்கிறேன்.